வணக்கம். நான் உங்கள் சாய் சக்தி பேசுகிறேன். டே ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே கரன்சி ட்ரேடிங் இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இல்லை கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கிறது ஒரு பெரிய விருப்பமாக இருக்கும். பட் இந்தியாவில் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது லீகல்னால் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரன்சி ட்ரேடிங்னா ரெண்டு கரன்சிகளை வந்துட்டு பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விலை ஏற்ற இறக்கங்களுக்கு லாபம் அடைகிறது தான் கரன்சி ட்ரேடிங் இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இல்லை கேஷ் மார்க்கெட் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய பேர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி ஜப்பனீஸ் யென், அப்புறம் யூஎஸ்டி கிரேட் பிரிட்டன் பவுண்ட், அப்புறம் ஜவ் யூஎஸ்டி, அதாவது கோல்டுக்கும் யூஎஸ்டிக்கும் இருக்கக்கூடிய இந்த பேர். ஸோ இதெல்லாம் தான் பொதுவாக உலக அளவில் ட்ரேடர்ஸால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய கரன்சி பேர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இந்த கரன்சி பேரில் ரெண்டு விதமான கரன்சி இருக்கும். ஒன்று பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கோட்டிங் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். கோட்டிங் கரன்சி ஐஎன்ஆர், அதாவது ஐஎன்ஆரில் ஃபார் எக்ஸாம்பிள் 75-50க்கு ட்ரேட் ஆகுதுன்னா ஸோ ஐஎன்ஆர் நம்ம அந்த வேல்யூவை கோட்டிங் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகலா இல்லை இல்லீகலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகல் தான், பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏங்கிறத இப்போ பார்க்கலாம். அஸ் பர் ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்தியாவில் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த 4 பேரை மட்டும்தான் ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜப்பனீஸ் யென் ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஐஎன்ஆர். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோட் கரன்சியாக ஐஎன்ஆர் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது போக இந்த கரன்சியை எய்தர் ஃபியூச்சர்ஸ் அல்லது ஆப்ஷன், அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேரை தவிர மற்ற எந்த பேருக்குமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கிடையாது. ஒன்லி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் எல்லாமே 4 டிஜிட்டில் இருக்கும். அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆரை பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிக்கு அப்புறம் 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதாவது ஒரு பிப்பை 0.0025 ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரன்சி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான லாட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு மினிமம் $1000, யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு 1000 யூரோ, பவுண்ட் ஐஎன்ஆருக்கு 1000 பவுண்டு, ஜப்பனீஸ் யென் ஐஎன்ஆருக்கு 1,00,000 யென். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கிட்டத்தட்ட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும்னா மினிமம் ஒரு 1-1.5 லட்சம் இருந்தால் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள நம்ம ஒரு லாட்டாவது மினிமம் வாங்க முடியும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களால இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா செபி ஆத்தரைஸ்டு புரோக்கர் படத்தில் காட்டுற இவங்கள தான் செபி ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க கரன்சி டெரிவேட்டிவ்ல ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரியான புரோக்கர்ஸ்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணும்போது பார்த்தா இந்த ட்ரேடிங் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20 லாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது விற்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நீங்கள் அதை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கரன்சி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இந்தியாவில் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதனால் ரீட்டைலர்ஸ் இதில் ட்ரேட் பண்ணுறது பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன் இந்த ஃபாரெக்ஸை ட்ரேட் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான கஷ்டம் இந்தியாவில் என்னென்னா, இந்த ஃபாரெக்ஸை இந்தியாவில் 4 வகையான நிறுவனங்கள் நிர்வகிக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டாக்ஸையோ இல்லை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டையோ பார்த்தீங்கன்னா செபி மட்டும்தான் கண்காணிக்கும். பட் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 வகையான ஏஜென்சி இருக்கும். ஒன்று செபின்னு நம்ம செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, 2வது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 3வது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இவங்க ஃபீமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த கரன்சி டிரான்சாக்ஷன்ஸை கண்காணிக்கிறாங்க. இது போக நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் இந்த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனை இந்தியாவில் கண்காணிக்கிறாங்க.
ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை வந்துட்டு இந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த புரோக்கர் மூலம் இல்லாமல் அங்கீகரிக்கப்படாத புரோக்கர் மூலமாக பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம். முதல் பிரச்சனை ஃபினான்ஷியல் லாஸ். அதாவது இந்த அங்கீகரிக்கப்படாத புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பியர் டு பியர் மெத்தடில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன், அதாவது பரிவர்த்தனை, நீங்கள் காசு போடுறதையோ இல்லை எடுக்கிறதையோ நேரடியாக நீங்கள் அவங்களுக்கு போட முடியாது. ஒரு பியர் மூலமாக போட்டு நீங்கள் லாபம் அடைஞ்சிங்கன்னா அவங்களும் அந்த காசை வந்துட்டு அந்த பியருக்கு போட்டு பியர்லன்னா உங்களுக்கு வரணும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு அவ்வளோ நம்பகரமாக இருக்காது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் நிறைய ஸ்கேம் நடக்கும். பணம் போட்டவங்களுக்கு காசு திரும்ப கிடைக்காது. முதல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரொம்பவே வாலட்டைல் ஆனது. அதில் காசு சம்பாதிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படியே சம்பாதிச்சாலும் அதை அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி அவங்க காசு கொடுக்கலனாலும் நீங்கள் எந்த ஒரு செபிட்டையோ இல்லை ஆர்பிஐட்டையோ போய் முறையிட முடியாது. ஏன்னா இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாக்ஸ் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, இது வந்துட்டு நிறைய இல்லீகல் ப்ராக்டிசஸ் வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் மூலமாக நடக்கும். உதாரணத்துக்கு மணி லாண்ட்ரிங், இல்லை டெரரிசம், இல்லைன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த அன்ஆத்தரைஸ்டு ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய நடக்கிறதால இதில் நீங்கள் பண்ணும்போது நம்ம நேரம் சரியில்லைன்னா என்ஐஏயோ இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு விசாரணை பண்ணவோ நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கவோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக எஃப்இஎம்ஏ ஆக்ட் மூலமாகவும் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இந்த அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் பண்ணுறது நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட வெப்சைட்டில் யார் யார் இந்தியாவில் வந்துட்டு அன்ஆத்தரைஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு பேன் பண்ணியிருக்கிறதா ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்முமே அவங்க வந்துட்டு அன்ஆத்தரைஸ்டில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பைனோமோ, எக்ஸ்னஸ், ஃபின்எஃப்எக்ஸ் ப்ரோ, அப்புறம் ஃபாரெக்ஸ் ஃபார் மணி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே அவங்க அன்ஆத்தரைஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக தான் சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இந்த ஆர்பிஐயோட வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா 88 வகையான இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஈவன் இந்த அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இல்லாத புது பிளாட்ஃபார்மாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு அதை அங்கீகரிக்கப்படாததுன்னு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான புது ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் கரன்சி மார்க்கெட்டில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறத முற்றிலும் தவிருங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின லீகாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.